விஜயின் தாவேகாவா அல்லது பாஜகவா? குழப்பத்தில் அதிமுக தொண்டர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஜெயலலிதா ஸ்டைலில் தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்கிறார். அவர் அப்படி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். கடந்த 2009ஆம் ஆண்டில் ஜெயலலிதா இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட 5 தொகுதி இடைத்தேர்தல்களையும் அதே ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்து 2011இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் மாபெரும் வெற்றி பெற்று திமுகவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலையை உருவாக்கினார். அன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். அந்த அளவிற்கு மக்கள் தீர்ப்பளித்தாங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று வாய்ப்பை தமிழக மக்கள் தந்தாங்க. மக்களை சுதந்திரமாக வாக்களிப்பதற்கு தடையாக திமுக அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறி, வரம்பு மீறி செயல்படுகிறவர்கள் அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லுகிற முடிவை அறிவித்த உடனே எங்க கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவும் புறக்கணித்தார்கள். இடைத்தேர்தலில் திமுக கையாளுகிற அந்த முறை அப்படிங்கிறது சுதந்திரமாக, நியாயமாக நடைபெறாது என்பதை மக்களுக்கு எப்படி சொல்வது? ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலேயே நாம் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. இதை தான் ஜெயலலிதா பண்ணாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியை வெல்லுவோம், அதிமுக தொகுதி கூட வெல்லுவோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பது அவர்கள் தொண்டர்களை ஊக்கப்படுத்தி தான் பேசியிருக்காரு. அது பகல் கனவு. அது நிச்சயமாக ஒரு நாளும் மக்கள் திமுகவுக்கு அது போன்ற ஒரு ஆதரவான நிலையை ஏற்படுத்த வாய்ப்பே கிடையாது. கடந்த 2019 ஆண்டு திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது 33 விழுக்காடு வாக்கு வங்கி பெற்றது அப்படின்னு சொன்னால், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் 26 விழுக்காடு பெற்றிருக்காங்க. அதிமுக கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலில் 20 விழுக்காடு மேற்பட்ட வாக்கு வங்கி அதிமுக பெற்றிருக்கிறது. அதே போல் பிஜேபி 11 விழுக்காடு, நாம் தமிழர் 8 விழுக்காடு அப்படின்னு திமுகவிற்கு எதிராக 39 விழுக்காடு மக்கள் வாக்களித்திருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலிலே திமுக எண்ணிக்கை தொட்டு இருக்கலாம், ஆனால் மக்களின் நம்பிக்கை இழந்திருக்கிறது என்பது இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு துல்லியமாக எடுத்து காட்டுகிறது அப்படின்னு மூச்சு விடாமல் பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இப்போ அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றியது கிடையாது. அதிமுக மீண்டும் பழைய செல்வாக்குடன் மாறுமா அல்லது தமிழகத்தில் புதிய பாதையை நோக்கி தாங்கள் பயணிக்க வேண்டுமா என்கிற ஊசலாட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா யதார்த்த உண்மை. இந்நிலையில தான் சசிகலா தனது ரீஎன்ட்ரியை டீசராக வெளியிட்டிருக்காரு. அதிமுகவில் எல்லாரும் உங்கள் தலைமையில் ஒன்றிணைவார்களா அப்படின்னு கேட்டபோது, இது ட்ரெய்லர் தான், இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படிங்கிற ரீதியில் சசிகலா பதில் கொடுத்திருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி என ஒவ்வொருவரும் தனித்தனியாக செயல்படுவதுதான் இந்த தோல்விக்கு காரணம். அதனால எல்லாமே ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் என்ற கருத்து வலுவாக இருக்கு. சசிகலாவும் ஓபிஎஸும் தனித்தனியாக அறிக்கையெல்லாம் விட்டு பார்த்தாங்க. ஆனால் யாரும் அவங்க பேச்சை கேட்டதாக தெரியல. மாறாக பன்னீருடன் இருந்த ஜெயஸ்ரீ பிரபாகர், பெங்களூரு புகழேந்தி, கேசி பழனிசாமி ஆகியோர் ஒன்றிணைந்து புதியதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்றை உருவாக்கிட்டாங்க. முதல்ல இதனுடைய பின்னணியில் சசிகலா இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்போது சசிகலா தனது ரீஎன்ட்ரியை அறிவித்தவுடன் புதிய அதிமுக ஒருங்கிணைப்பு குழு எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கையை அதிமுக தொண்டர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் மூலமாகவாது அதிமுகவின் ஒருங்கிணைப்பு நடந்து விடாதா அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்கு இருப்பதை உணர முடியுது. ஆனால் இந்த முறையும் எடப்பாடி பிடிவாதம் காட்டினாலோ அல்லது சசிகலா பின்வாங்கினாலோ இனி அதிமுக தொண்டர்கள் வேறு வழியை தான் நாட வேண்டியிருக்கும். அவங்க பாஜக பக்கம் செல்வார்கள் அல்லது நடிகர் விஜயினுடைய புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை நாடுவார்கள் என்கிற கேள்விதான் மேலோங்கி இருக்கு.